ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய 5 லட்ச ரூபாய் நகை கடனை நான் எப்படி திருப்ப போகிறேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வீடியோ தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் 2 வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய லாஸ்ட் வீடியோவில் பழைய நகையை அடகு வைத்து புது நகை வாங்குறது லாபமா நஷ்டமா அப்படின்ட்டு நான் வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் அதில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ நான் வந்து 5 லட்ச ரூபாய் வந்து என்னுடைய நகையை அடகு வச்சு புது நகை வாங்குறதுக்கு ஒன் டைம் பேமெண்ட்டில் வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து அதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்ன லாபம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் வந்து அதில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் எப்படி வந்து அந்த 5 லட்ச ரூபாய் நகை கடனை வந்து திருப்ப போகிறீங்க, ஸோ எப்படி நீங்கள் வந்து அதுக்கு பணம் கட்டுவீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வந்து என்னுடைய கடனை வந்து அடைக்கிறதுக்கு எப்படி வந்து பணம் வந்து சேமிக்கிறேன், ஸோ நான் என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன், ஸோ எனக்கு வந்து மந்த்லி எவ்வளோ இன்கம் வருது, ஸோ என்னுடைய மந்த்லி செலவுகள் எவ்வளவு, ஸோ அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் இன்றைக்கி வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தியான வீடியோவாக தான் இருக்கும். பட் இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னுடைய 5 லட்ச ரூபாய் நகை கடனை வந்து நான் எந்த பேங்க்கில் வந்து அடகு வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஓபி பேங்க் தான், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் வந்து நான் வந்து என்னுடைய நகையை வந்து அடகு வச்சுருக்கேன். ஸோ அதுக்கான கார்டையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 5,02,000 ரூபாய். ஸோ நான் இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 2,000 ரூபாய் வந்து அக்கௌண்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் அக்கௌண்ட்டில் போட்டேன். ஸோ அதுலேருந்து 5 லட்ச ரூபாய் மட்டும்தான் நான் வந்து எடுத்திருந்தேன். ஸோ எவ்வளோ நகை வந்து வச்சுருக்கேன், ஸோ எவ்வளோ அளவு வச்சுருக்கேன் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்குது. ஸோ இதுதான் நான் வந்து நகை அடகு வச்சதுக்கான ஒரு கார்டு. இது இருந்தால் தான் நமக்கு வந்து நகையை வந்து மறுபடியும் வந்து திருப்ப முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து மொத்தமாக 3 நகை வந்து அடகு வச்சுருக்கேன். என்னுடைய ஹாரம், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நெக்லஸ், அப்புறம் வந்து ஒரு பேங்கிள். அளவு பார்த்தீங்க அப்படின்னா 96 கிராம்ஸ் வந்து அடகு வச்சுருக்கேன். ஸோ என்றைக்கு வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 20 அன்றைக்கி தான் வந்து அடகு வச்சேன். நான் 21 வந்து என்னுடைய அந்த ஸ்கீமில் போய் நான் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 5 லட்ச ரூபாய் நகை கடனை வந்து நான் அடைக்கிறதுக்கு நான் என்ன மாதிரி வந்து சேவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஸோ நான் இப்போ சொல்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா பேக்கரி பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து நாங்கள் வந்து ஒரு பேக்கரி ஷாப் வந்து வச்சுருக்கோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஃபஸ்ட்டு அதாவது 2020 தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தால் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஷாப் மாதிரி நாங்கள் வந்து வச்சுருக்கோம். ஸோ எங்களுடைய பிஸ்னஸ் என்ன அப்படின்னா பேக்கரி பிஸ்னஸ் தான். ஸோ நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணது 2020. ஸோ அதுலேருந்து தான் எங்களுக்கு வந்து இன்கம் வருது. மற்றபடி எங்களுக்கு வேறு எந்த ஒரு இன்கமுமே கிடையாது. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா நானும் வந்து சின்ன சின்ன வேலைகள் மட்டும்தான் பண்ணுறேன். ரொம்ப வந்து பெரிய வேலைகள் எதுவுமே கிடையாது. நான் வந்து டெய்லரிங் பிஸ்னஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் கிளாஸஸ் வந்து முன்னாடி எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ எனக்கு வந்து வீடு வசதி பத்தாது அப்படிங்கிறதுனால அதை வந்து நான் விட்டுட்டேன். மற்றபடி ஆரி ஒர்க் பண்ணி கொடுக்குறது, அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறது, ஸோ அந்த மாதிரியான ஒர்க்கெல்லாம் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு சின்ன இன்கம் வந்து கிடைக்கும். ஸோ அதை பார்த்திங்க அப்படின்னா நான் என்னுடைய செலவுக்காக எடுத்துக்கிடுவேன். ஸோ பிள்ளைங்களுக்கு வந்து இதுக்காவது தேவைப்பட்ட பொருள் வாங்கி கொடுக்குறது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாளாக வந்து நான் டிஜிகோல்டில் வந்து மணி சேவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து முழுக்க என்னுடைய ஸ்டிச் பண்ணுற அமௌண்ட்டு, ஆரி ஒர்க் பண்ணுற அமௌண்ட், ஸோ அந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே நான் வந்து இப்போ வந்து டிஜிகோல்டில் தான் வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மற்றபடி எங்களுக்கு வந்து இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேக்கரி ஷாப்பில் இருந்து வரக்கூடிய இன்கம் மட்டும்தான். ஸோ எங்களுக்கு வந்து வேறு எந்த விதமான இன்கமும் கிடையாது. ஸோ இந்த ஒன்று தான். எப்போவுமே நம்ம வந்து ஒரு வருமானத்தை நம்பி நம்ம இருக்கக்கூடாது. ஸோ நான் முன்னாடியிலேருந்தே அப்படி தான். நான் எப்போவுமே வந்து என்னுடைய டெய்லரிங் பிஸ்னஸ் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் நிறைய வாட்டி சொல்லுவாங்க, நீ பண்ணாத, உனக்கு கஷ்டமாக இருக்குது. சில டைம்லாம் பார்த்திங்கன்னா 4 மணி 3 மணி வரைக்கும்லாம் இருந்து நைட் இருந்து ஸ்டிச் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரிலாம் நான் பண்ணி தான் மணி வந்து கொஞ்சம் அளவுக்கு சம்பாதிக்கிறேன். ஸோ நான் வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஸோ எனக்கு அந்த அமௌண்ட்டுமே எனக்கு வந்து கிடைக்காது. ஸோ இப்போ எங்கள் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மந்த் வந்து சேல்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒவ்வொரு மந்த்தும் டிஃப்ரெண்ட் ஆகும். சில டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். சில டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 2.2 லட்ச ரூபாய் ஸோ அந்த மாதிரி கூட வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் மினிமமாக தான் போட்டிருக்கேன்.
ஒரு 1,80,000 இருந்து 2,50,000 வரைக்கும் 1 மந்த் வந்து சேல்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து எல்லாருமே வந்து சொல்லுவாங்களான்னு தெரியலை, பட் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து எவ்வளோ பேட் கமெண்ட்ஸ் வருது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ இதுதான் எங்களுக்கு வந்து 1 மந்தோட சேல்ஸு. இது வந்து ஒவ்வொரு மாதங்களும் டிஃப்ரெண்ட் ஆகும். ஏன்னா சில மாதங்களில் பார்த்திங்கன்னா சேல்ஸ் வந்து அந்தளவுக்கு இருக்காது, சில மாதங்கள் நல்லாவே போகும். ஸோ அதில் வந்து நாங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, எங்களுடைய வீடு வந்து வாடகை தான். ஸோ மாதம் வந்து 8,000 கொடுக்கணும். ஸோ அடுத்தது வந்து ஷாப் வந்து 2 தான். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா 12,000 கொடுக்கணும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கரண்ட் பில் வந்து வீட்டுக்கும் ஷாப்புக்கும் சேர்த்தே பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ஒரு 20,000 வரும். ஸோ இது மட்டும் கரண்ட் பில் மட்டும் 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வரும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஷாப்போட மெயின்டெனன்ஸ் வந்து ஒரு 5,000 கிட்ட வரும். அடுத்தது வந்து ஒர்க்கர்ஸோட சேலரி வந்து ஒரு 50,000 வந்து கொடுக்கணும். இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வீட்டில் வந்து ஒரு மளிகை பொருள் எப்படி தீருதோ ஸோ அதே மாதிரி தான் ஷாப்லேயும் பார்த்திங்கன்னா திங்ஸ் வந்து தீர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதுக்கான திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அப்படி எங்களுக்கு வந்து அதுக்குள்ளே ஒரு செலவுகளே பார்த்திங்கன்னா 1,50,000 கிட்ட போகும். இப்போ வந்து 1,80,000 வந்துச்சுன்னா எங்களுக்கு ஒரு மாதம், அதாவது இந்த ஆடி மாதம்லாம் வந்துச்சு அப்படின்னா 1,00,000 வரதுவே வந்து பெரிய விஷயமாக தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து இன்னொரு மந்த் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து அமௌண்ட் கம்மியாக இருக்கிற மந்த்து இன்னொரு மந்த் நமக்கு அதிகமாக வரும்போது ஸோ அதை வந்து இது கூட ஈக்குவல் பண்ணி ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து பிஸ்னஸ் வந்து ரன் பண்ண முடியும். ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஏன்னா சில டைமில் லாபமும் இருக்கும், சில டைமில் நஷ்டமும் இருக்கும். ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இதை பற்றின எல்லா விஷயங்களுமே தெரியும். ஸோ அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து டேக்ஸும் உண்டு. ஸோ டேக்ஸுமே நம்ம வந்து இதில் வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா இதில் வந்து ரொம்பவுமே அதிகமானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹோம் ரெண்ட் தான். ஸோ எங்களுடைய வீட்டோட வாடகை அது பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து மெயினில் இருக்கிறதுனால 8,000 கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா ரொம்ப லாங்கில் போய் இருந்தோன்னா வாடகை கம்மியாக தான் இருக்கும். ஸோ எங்களுக்கு வந்து ஷாப்புக்கு அடிக்கடி போயிட்டு வரதுக்கெலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து பக்கத்துலேயே வந்து எடுத்துருக்குறோம். ஸோ அதனால் ஹோம் ரெண்ட் வந்து கொஞ்சமே எங்களுக்கு வந்து அதிகம்தான். ஸோ அடுத்தது எங்களுடைய இந்த சேல்ஸ்லேருந்து நாங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து எங்களுக்குன்னு நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மந்த்லி இன்கமாக ஒரு 80,000லேருந்து 1,00,000 வரைக்கும் கிடைக்கும். ஸோ அது எல்லா டைமும் கிடைக்குமா அப்படிங்கிறது கிடையாது. நான் வந்து மினிமமாக தான் போட்டிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 80,000லேருந்து ஒரு 1,00,000 வரைக்கும் நமக்கு வந்து லாபமாக வந்து எடுக்கலாம். இந்த அமௌண்ட்லேருந்து நான் என்னுடைய வீட்டு செலவுக்கு, பிள்ளைங்களுடைய செலவுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மந்த்லி பார்த்திங்கன்னா நான் ஆர்டி வந்து பே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது வந்து லாஸ்ட் இயர்லேருந்தே நான் வந்து கட்டிகிட்ருக்கேன். மந்த்லி பார்த்திங்க அப்படின்னா 25,000 வந்து நான் வந்து அதுக்கு பே பண்ணணும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வீட்டு செலவுக்கு வந்து ஒரு 20,000 வரும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஃபீஸு அது வந்து 2 lakhs போட்டேன். ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு 20,000, அதாவது பிள்ளைங்களுடைய செலவு, அதாவது பிள்ளைங்க அப்பப்போ ஸ்நாக்ஸ் கேட்பாங்க, ப்ராஜெக்ட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து தான் நான் வந்து ஒரு 20,000 அந்த மாதிரி வந்து போட்டிருக்கேன். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா 2 பிள்ளைங்க இருக்காங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். ஸோ பொண்ணு பார்த்திங்க அப்படின்னா 4th ஸ்டாண்டர்ட், பையன் வந்து 7th படிக்கிறான். ஸோ 2 பேருமே வந்து சிபிஎஸ்சியில் தான் படிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் சிபிஎஸ்சி அப்படின்னாலே எவ்வளோ அமௌண்ட் ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அது எல்லாமே சேர்த்து தான் நான் வந்து இதில் வந்து போட்டிருக்கேன். ஸோ மந்த்லி வந்து 20,000 வராது. ஸோ கம்மியாக தான், எங்களுக்கு டேர்ம் ஃபீஸ் தான் 3 டேர்மாக நம்ம வந்து பே பண்ணுறது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் ஒர்க் அந்த மாதிரிலாம் நிறைய கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து தான் 20,000. அவங்களோட ஸ்நாக்ஸு, ஸோ அவங்களுக்கு அடிக்கடி அந்த பொருள் வாங்கணும் இந்த பொருள் வாங்கணுன்ட்டு ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் வந்து 20,000 அந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ வீட்டு செலவுமே பார்த்திங்க அப்படின்னா 20,000. நமக்கு வந்து மளிகை பொருள் வாங்கணும், கேஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு ஏதாவது ஒரு பொருள் உடஞ்சி போகும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ அதனால தான் 20,000 போட்டிருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து என்னுடைய வீக்லி சேவிங்ஸுமே என்னுடைய வீட்டு செலவில் தான் எடுக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மந்த்லி வந்து நான் வந்து ஒரு 1,000 வந்து பே பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சின்ன குலுக்கல் சீட்டு மாதிரி போட்டிருக்கேன். ஸோ அதுவுமே வந்து வீட்டு செலவு பணத்தில் தான் எடுத்துகிட்ருக்கேன் இப்போ. ஸோ இதில் இருக்க அமௌண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த வீட்டு செலவும் ஸ்கூல் ஃபீஸ் செலவில் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் நான் வந்து 20,000 போட்டிருக்கேன். ஸோ சில டைமில் இதை விட அதிகமாகவும் செய்யலாம், கம்மியாகவும் செய்யலாம். டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 65,000. ஸோ இது எல்லாமே போக என்னால் ஒரு மாதம் வந்து 40,000 to 50,000 வந்து எடுக்க முடியும். ஸோ அந்த அமௌண்ட்டில் நான் வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து அமௌண்ட் வந்து என்னுடைய ஜுவல் லோனுக்கு வந்து பே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லா மாதமும் வந்து 40,000 50,000 கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சில டைமில் வந்து 10,000 கிடைக்கலாம், 5,000 கூட கிடைக்கலாம். அது ஒவ்வொரு மந்த்தை பொறுத்து, ஸோ சேல்ஸ் ஆகிறத பொறுத்து தான். சில டைமில் பார்த்திங்கன்னா 60,000 கூட கிடைக்கலாம். சில டைமில் வந்து 10,000 அந்த மாதிரி கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
ஸோ இந்த அமௌண்ட்டு தான் என்னுடைய ஜுவல் லோனுக்கு வந்து நான் பே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 2 மந்த்ஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 தான் நான் அந்த 5 lakhsக்கு 30,000 தான் நான் வந்து பே பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு மாதம் வந்து ஒரு கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். எப்படியாவது ஒரு 50,000 நம்மளால் சேவ் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் இப்போ 2 மாதம் வந்து கொஞ்சம் ஜுவல்ஸ்லாம் வாங்கினேன். ஒரு கம்மல்லாம் வாங்கியிருந்தேன், ஒரு ரிங்கும் வாங்கியிருந்தேன். ஸோ அதனால் எனக்கு வந்து அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியலை. பட் நான் அடுத்த மாதத்துலேருந்து நான் வந்து இதுக்கு போடணும் அப்படின்ட்டு, அதாவது என்னுடைய ஜுவல் லோனுக்கு வந்து அமௌண்ட் போடணும் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து வேறு எந்த விதமான கடனுமே வந்து கிடையாது. ஸோ இது வரைக்கும் நாங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்டேயோ எங்களுடைய ஃபேமிலிலேயோ யார்ட்டையுமே வந்து கடன் வாங்கினது இல்லை. ஸோ எங்களுக்கு எவ்வளோ வருமானமோ ஸோ அதில் தான் எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் நடத்துகிறோம். ஸோ அதே போல் வட்டிக்கு கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து எங்களுடைய ஒரு தாட்டு. ஏன்னா நிறைய பேர் நம்ம இப்போ பார்க்குறோம் நியூஸில் கடன் வாங்கிட்டு நிறைய பேர் வந்து ஃபேமிலியோடு சூசைட் பண்ணி இறந்து போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். ஸோ எல்லாருக்குமே வந்து எல்லா விதமான ஆசைகளுமே இருக்கும். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வீடு கட்டணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை. ஸோ அதே போல் சொந்தமாக வந்து இடம் வாங்கி நாங்கள் வந்து ஒரு கடை ஷாப் வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை. என் பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பவுன் நகை போடணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை. ஸோ நம்ம வந்து உழைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சேவ் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ஒரு கடன் ப்ரெஷர் வந்து இருக்காது. ஸோ நம்ம கடன் வாங்கி எல்லா விஷயங்களும் செய்யணும்னு நினைக்கும்போது கண்டிப்பாக வந்து அது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு கஷ்டத்தில் கொண்டு விட்டுரும். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து சொந்தமாக வீடு கிடையாது. வீடு கட்டுறதுக்கான இடமும் வந்து இது வரைக்கும் எங்களுக்கு நாங்கள் இன்னும் வாங்கலை. ஸோ அதே போல் எங்களுக்கு வந்து பேக்கப் சப்போர்ட் பண்ணுறதுக்குமே வந்து யாரும் கிடையாது. ஸோ என்னுடைய ஹஸ்பண்டோட அப்பா அம்மாவும் சரி, என்னோடய அப்பா அம்மாவும் சரி, என்னோடய அம்மா கொடுப்பாங்க. பட் அவங்கக்கிட்ட லேக்ஸ் கணக்கில் கொடுக்குற அளவுக்கு அவங்கக்கிட்ட கிடையாது. ஸோ என்னோடய மாமனார் மாமியார்ட்டையுமே அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ எல்லாருமே வந்து ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக தான் இருக்கிறாங்க. ஸோ யாருமே வந்து பெரிய அளவில் தந்து உதவுறது மாதிரி கிடையாது. ஸோ அப்போ வந்து நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நகை மட்டும்தான் வந்து உதவும். வேறு யார்ட்டையுமே நம்ம வாங்கவும் முடியாது. ஸோ நமக்கு தெரிஞ்சவங்களுமே வந்து சும்மா யாருமே நமக்கு வந்து நாங்கள் 5 லட்ச ரூபா வச்சுக்கோங்க அப்படின்ட்டு தரமாட்டாங்க. ஸோ கடனுக்குமே வந்து தரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த 5 லட்ச ரூபாயில் வந்து ஒரு வட்டி கிடைக்கும் அப்படின்ட்டு பார்ப்பாங்க. அப்படின்னு பார்த்தாலுமே இங்கே வந்து எங்கள் ஊர் சைட்லலாம் பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு மினிமம் வந்து ஒரு 3000 ரூபாய் வந்து வட்டி இருக்கும். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா 5 லட்ச ரூபாய்க்கு வந்து 15,000 ரூபாய் வட்டி, அதாவது மாதம் நம்மளுடைய அசல் போக வட்டி மட்டுமே நம்ம வந்து கட்டுறது மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு இடம் தான் வாங்க போகிறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் தேவைப்படுது அப்படின்னா, என்னுடைய நகை இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து நகையை அடகு வச்சு நான் யார்ட்டையுமே கேட்க வேண்டாம். நான் வந்து ஒரு இடமோ ஏதாவது ஒன்று வாங்கிக்கலாம். ஸோ என்னுடைய பிஸ்னஸ்க்கோ எதுக்காவது நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே நகை எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம வேறு யார்ட்டையாவது தான் வாங்குறதுக்கு தோணும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு பெரிய கடனில் வந்து மாட்டிக்கிடுவோம். ஸோ அதனால் வந்து நகை வந்து எனக்கு வந்து ஒரு பேக்கப் சப்போர்ட்டாக தான் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லேண்ட் வாங்கியிருந்தோம். ஸோ அது பார்த்திங்கன்னா 23,000 ரூபாய்க்கு வாங்கினோம் ஒரு சென்ட்டு. ஸோ 10 சென்ட்டு வாங்கி போட்டிருந்தோம். கரெக்டாக வந்து ஒரு 2.5 லட்ச ரூபாய் கிட்ட வந்துச்சு. ஸோ அது பார்த்திங்கன்னா இப்போ வந்து 1.5 லட்ச ரூபாய்க்கு வந்து போகுது. ஆனால் நான் வந்து விற்கலை. நாங்கள் அங்கே வீடு கட்டுறதுக்காக அந்த இடம் இல்லை. ஸோ நாங்கள் இப்போ இருக்கிற ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு சென்டோட ரேட் மட்டுமே 8 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா அந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் அதை விற்று நாங்கள் அதை லேண்டை விற்று நாங்கள் வீடு கட்டலாம் அப்படின்ட்டு தான் வீடு கட்டும்போது அந்த லேண்டை விற்றுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போவுமே விற்று நம்ம அந்த பணத்தை வச்சுருந்தோன்னா ஏதாவது ஒரு செலவு வந்துடும். ஸோ அந்த லேண்டு வாங்கும்போதும் என்னுடைய ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே அடகு வச்சு தான் நாங்கள் வாங்கினோம். எங்ககிட்ட அமௌண்ட் அப்படின்ட்டு ஒரு 50,000 ரூபா மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதே போல் எங்களுக்கு கார் இருக்குது. ஸோ அந்த கார் வாங்குறதுக்கும் என்னுடைய ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே அடகு வச்சு தான் நாங்கள் வாங்கினோம். மற்றபடி வேறு யார்ட்டையுமே நாங்கள் வாங்கினது கிடையாது. ஸோ அதே போல் நாங்கள் இனி வீடு கட்டுறதுக்கு ஒரு லேண்ட் வாங்கினாலுமே இப்போ வந்து ஒரு 6 லட்ச ரூபா ஆர்டி போட்டிருக்கேன். ஸோ அந்த அமௌண்ட் இருந்தாலுமே நான் என்னுடைய நகைகள் எல்லாத்தையுமே வந்து அடகு வச்சு நான் வந்து ஒரு லேண்ட் வந்து வாங்கணும் அப்படின்ட்டு நியூ இயர் அது அடுத்த வருஷத்துலேயாவது வாங்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நகை அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஒரு பேக்கப் சப்போர்ட்டாக வந்து இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து நகையை எப்படி திருப்புவீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ மந்த்லி நான் வந்து எனக்கு இதில் கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து நான் போட்டுட்ருக்கேன். ஸோ அதுவும் இல்லாமல் என்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக வந்து என்கிட்ட வந்து ஒரு 27 பவுன் கிட்ட நகை இருக்குது. ஸோ அப்படி எனக்கு வந்து 1 இயர் ஆயிடுச்சு அப்படின்னால என் கையில் இருக்கிற நகைகளை அடகு வச்சு கூட நான் வந்து திருப்பிக்குவேன். ஸோ அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து நான் இப்போ ஆர்டி வந்து போட்டிருக்கேன். எனக்கு நவம்பர் அதாவது இந்த 2025 நவம்பர் இல்லை டிசம்பரில் வந்து எனக்கு வந்து அந்த ஆர்டி வந்து முடிஞ்சு அமௌண்ட் வந்து கையில் கிடச்சிடும். ஸோ அந்த அமௌண்ட் வச்சு கூட நான் வந்து என்னுடைய நகையை வந்து திருப்பினாலுமே திருப்பிக்கிடலாம். 2020 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் 20ல் தான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு முன்னாடி அதாவது 2021 தான் எனக்கு தாலி செயின் கூட வாங்கி போட்டிருந்தேன்.
அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட ஒரு பவுண்டில் ஒரு சின்ன செயின், ஒரு ஷார்ட் செயின் இருக்கும். ஸோ அந்த ஒரு செயின் மட்டும்தான் போட்டிருப்பேன். வேறு என்கிட்ட எந்த ஒரு நகையோ, பெரிய ஹாரமோ, பேங்கிள்ஸோ, மோதிரமோ எதுவுமே என்கிட்ட கிடையாது. என்னுடைய ஒரு சின்ன மோதிரம் மட்டும்தான் என்கிட்ட உண்டு. ஸோ அந்த என்கிட்ட ஒன்றும் இல்லாததுனால நான் நிறைய அவமானங்கள் பட்டிருக்கேன், நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். ஒரு டைமில் எங்கள் வீட்டுக்கு போகும்போது ஒருத்தங்க சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது, இதான் உன்னோட ஹஸ்பண்ட் வீட்டில் போட்ட செயின் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா கவரிங் செயின் தான், பட் ஆமான்னு சொல்லிட்டேன். உடனே அவங்க செயின் எடுத்து பார்த்துட்டு நீ ஒரு பார்வை பார்த்தாங்க. எனக்கு அதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து ரொம்ப அவமானமாக இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து நினச்சேன் நான் வந்து கண்டிப்பாக ஒரு தாலி செயினாவது வாங்கி போடணும் அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ நான் வந்து நிறைவேற்றிட்டுருக்கேன். கண்டிப்பாக வந்து சம்பாத்தியம் இல்லை அப்படின்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கஷ்டப்பட்டிருக்கோம். ஸோ அதுவும் இல்லாமல் அன்றைக்கி நம்ம கஷ்டப்பட்டோம். இன்றைக்கி வந்து கடவுளுடைய கிருபையினால் நாங்கள் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கோம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கடவுளுடைய கிருபை, 2வது வந்து என்னுடைய உழைப்பும் என் ஹஸ்பண்டுடைய உழைப்பும் தான். மற்றபடி எங்களுக்கு வேறு எந்த ஒரு சப்போர்ட்டிவுமே கிடையாது. ஸோ நாங்கள் வந்து 2026 எப்படியாவது ஃபஸ்ட்டு ஒரு லேண்ட் வாங்கணும் அப்படின்ட்டு ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்குற நீங்களும் எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம படக்கூடிய அவமானமும் கஷ்டங்களும் நமக்கு வந்து ஒரு சிறந்த அனுபவத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அந்த அனுபவம் தான் நம்மளை வந்து ஒரு வெற்றியாளராக மாற்றும். ஸோ இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தங்களும் என்ன ஒரு சிச்சுவேஷனில் இருந்தாலும் உங்களுடைய மனசை மட்டும் தளர விட்டுறாதீங்க. கடவுள் மேலே வைக்கிற நம்பிக்கையும் நம்ம மேலே நம்ம வைக்கக்கூடிய நம்பிக்கையும் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளை வந்து முன்னேற்றும். நீங்கள் எந்த ஒரு சிச்சுவேஷனில் இருந்தாலும் ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கை வந்து கண்டிப்பாக மாறும். ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.